மகரிஷியை சுற்றி நிலவிய ஆழ்ந்த அமைதி நாகையாவை அங்கேயே தங்க வச்சது. ஒரு நாள் நாகையாவை தேடி வந்த அவருடைய நண்பர் தாடியும் மீசையும் வச்சு ஒரு சாமியார போல வாழ்ந்து வந்ததை பார்த்து என்னோட வா அப்படின்னு சொல்லி சென்னைக்கு அழைச்சிட்டு வந்தாரு. நாகையாவை ஆசிரமத்திலிருந்து அழைச்சு வந்து தான் தயாரித்த முதல் படத்துல கதாநாயகனா நடிக்க வச்சாரு. அவர் தான் பின்னால வாகே ஸ்டுடியோவை உருவாக்கிய தயாரிப்பாளர் PN ரெட்டி. இதுக்கு முன்னாடி சென்னைபுரி ஆந்திர மகாசபா சார்பில் சென்னை விக்டோரியா ஹாலில் நடந்த ஒரு நாடகத்தின் வாயிலா நாகையாவுக்கு நண்பரானவர் தான் PN ரெட்டி. நாகையா அறிமுகமான அந்த படம் 1938 வெளிவந்த கிருகலட்சுமி. நாகையா கண்ணாம்பா நடிப்புல தெலுங்குல தயாரிக்கப்பட்ட கிருகலட்சுமி தமிழகம் முழுவதும் வெற்றிகரமா ஓடி தமிழ் சினிமா ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. தமிழ்ல அச்சிடப்பட்ட கிருகலட்சுமி தெலுங்கு படத்தோட பாட்டு புத்தகங்களை தமிழ் ரசிகர்கள் வாங்கி படிச்சு தெலுங்கு